குட் மார்னிங். இது திருப்பலியானது இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ஒப்பு கொடுக்கப்படும். மற்றும் யாரெல்லாம் அந்த பேர்கள் கொடுத்திருக்கிறீர்களோ இது இன்றைக்கி வாசிக்க முடியாது. அதனால் ஒரு 200 பேர் படிக்கணும், டைம் எடுக்கும். அதனால் அனைவருக்கும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் தூய இறுதி ஆண்டு பெருவிழாவை கொண்டாட ஒன்று கூடி இருக்கின்றோம். தூய இறுதி ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தின் தலைவனாக இருக்கின்றார் என்பதையும், குடும்பத்தின் தலைவனாக இருந்து நம்முடைய மக்களை பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பராமரிக்கின்றார், அன்பு செய்கின்றார், இரக்கம் காட்டுகின்றார், பதிவு கொள்கின்றார், கனிவோடு நம்மை வழிநடத்துகின்றார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இதயத்திலிருந்து வெளிப்படுத்துகின்ற அந்த பேரன்பு நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவாக இருக்க வேண்டும் என்பது இறைவனை சித்தமாக உள்ளது. அவரிடமிருந்து பெற்ற அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். உலகம் முடிவரை என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் மத்திய 28 சொல்லப்படுகிற வாக்குத்தத்தின்படி இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய இதயத்தை திறந்து காட்டுகின்றார். அந்த இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அந்த அன்பானது நம்முடைய குடும்பங்களிலும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை, அதே அன்பை பிறருக்கு நாம் காட்டுகின்ற பொழுது நாம் இறைவனோடு இணைந்து வாழ்கின்றோம் என்ற அர்த்தமாகும். ஆண்டவராக இயேசு கூறுகின்ற ஒரு வார்த்தை, என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற வார்த்தை. அவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது நாமும் அவரோடு இணைந்திருக்கின்றோம், நம்முடைய குடும்பங்களும் அவரோடு இணைந்திருக்கின்றது. எனவே நம்ம குடும்பத்தை பற்றி கவலை கிடையாது. ஏனென்றால் அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். அவருடைய திருவிழப்படி நாம் நடக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையின்படி செயலாக்கப்படுகின்ற பொழுது, அவருடைய காட்டுகின்ற வழிபடி நாம் நடக்கின்ற பொழுதெல்லாம் நம்மோடு இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எனவே இந்த ஆண்டு பெருவிழாவில் ஒரு அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் திருப்பலி வழியாக மன்றாடுவோம். இறைவனின் அருள் பெற்று இறையன்பில் வாழ முற்படுவோம். திருப்பலிகள் ஒப்புக் கொடுத்த நம்முடைய குற்றங்கள், பாவங்கள், குறைகளை ஏற்றுக்கொண்டு மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா உலகினமும் சகோதர எல்லா உள்ள இறைவன் நம்ம இதை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த திருமகன் இதயத்தை நினைத்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரின்பனால் அவர் எங்களுக்கு புரிந்தவராகின மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பில் ஊற்றாகிய திரு எதிர்த்திருந்து பொங்கி வழியுமாறுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியோடு ஒன்றாய் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இணைசட்ட நூலிலிருந்து முதல் வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களிடம் நீங்கள் மண்ணில் உள்ள எல்லா மக்கள் இனங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாகிய கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்கள் இனங்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கருத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தனத்தில் வீட்டினின்றும் எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி.
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுள் எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறார், கடவுளோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. கனிவும் மனத்தாட்சியும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய பசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25-30 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவருக்கு யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார்.
மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்தல் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ். அன்புக்கு சார்ந்தவர்களே, அன்பை உணர்ந்தவர்களே, கடந்த 10 நாட்கள் நம்முடைய விழாவில் 10 விதமான சிந்தனைகள் மக்கள் பெற்றிருக்கிறார்கள். அதில் முதலாவது அன்பின் இதயம், ஆண்டவர் இயேசு அன்பின் இதயம். இரண்டாவது கருணையின் இதயம். மூன்றாவது அமைதியின் இதயம். நான்காவது இரக்கத்தின் இதயம். ஐந்தாவது ஒற்றுமையின் இதயம். பிறருக்கான இதயம், மெய்ப்பின் இதயம், உண்மை மற்றும் நீதி கொண்ட இதயம், குணமளிக்கும் இதயம், குடும்பத்தின் இதயம். இன்று நம்ம குடும்பத்தின் இதயத்தை பற்றி சிந்திப்போம். கிறிஸ்துவர்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி நம்ம இந்தியாவிலே. அதில் ஒரு மேனேஜராக ஒருத்தர் ஒர்க் பண்ணிருந்தார். அவர் ஒர்க் பண்ணுறது தினந்தோறும் மாதம் நான் ஒரு பேரிஷில் இருக்கும் பொழுது அவர் அந்த 10% இந்த என்ன சொல்றது சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுவார். ஃபஸ்ட்டு அவர் மாதம் வந்ததும் அவர் சேலரி எடுத்துன்னு உடனே சர்ச்சுக்கு அந்த 10% எடுத்து தான் அவர் வீட்டுக்கு போவார். அவ்வளோ விசுவாசத்தில் இருந்தவர். அவருக்கு 3 பிள்ளைகள், மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க. அவர் வேலை நல்லா செஞ்சுட்டு இருந்தார். நிறைய பேருக்கு வேலையை கூட வாங்கி கொடுத்துருக்காரு. நான் நிறைய முறை ரெக்கமெண்ட் பண்ணேன், வேலை வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கம்பெனியில் மற்ற கம்பெனிலாம் அவர் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. திடீர்னு ஒரு இந்த கோவிட் டைமில் லே ஆஃப் பண்ணதுனால அவருக்கு அவர் வேலையை தூக்கிட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் அவர் மேனேஜ் பண்ணார். அவர் ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்றலாம் லோன் எல்லாம் வாங்கிட்டு இருந்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, லோன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு எப்படி பேங்க்காரங்க எப்படி நடத்துவாங்க அப்படின்னு. அதுபோல் அவர் ஒரு 2-3 months மேனேஜ் பண்ணார். ஆனால் அதுக்கு மேலே அவரால் முடியவே இல்லை. அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தார் அப்படின்னா, அவங்க வீட்டில் சாப்பிட கூட முடியாத ஒரு நிலைக்கு வந்துச்சு. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஒரு நாள் பேரிஷில் சொன்னாங்க, அதை இந்த மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கே தெரிந்தது. கிறிஸ்துவர்களே, ஆனால் அவர் திருப்பலிக்கு தினந்தோறும் வருவார். அன்பின்ல எப்போதுமே இன்வால்வ் ஆவார். மற்றும் அவர் நிறைய ஆக்டிவிட்டிலாம் செய்வார். அவர் செஞ்ச ஒரு விதத்துலேயும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அவருக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு. அது இல்லாமல் அவருக்குள்ள நிறைய அந்த போராட்டம் இருந்தது. அவருக்கு அந்த குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு அவர் ரொம்ப தடமாட்ட இருந்தார். ஒரு காலகட்டத்தில் அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, என்ன நம்ம இவ்வளோ கடலுக்கு நம்ம போகிறோம், ஜெபம் செய்கிறோம், இவ்வளோ விசுவாசத்தில் இருக்கிறோம், பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டம், ஏன் கடவுள் நம்மளை எங்களை விட்டுட்டாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவர் அதுக்கு எதுவும் பதில் கொடுக்கல. 9 மாதம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த 10வது மாதம் அவர் அவர் அதே கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவர் மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் பண்ணி அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அவர் பாம்பேயில் இருக்கிறார். கிறிஸ்துவர்களுடைய ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனை. வீடு பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு எஜுகேஷனு, லோனு, அது இது நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் இந்த தடமாற்றத்த நேரத்தில் கடவுளுடைய விசுவாசம் எப்படி ஒரு மனிதனுக்கு உதவியாக இருக்குன்றது அந்த குடும்பத்து மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவர்களே, இன்னைக்கு கூட அவர் அந்த குடும்பத்தில் எப்போதுமே அவர் சொல்லுவார், அதை எனக்கு நான் பண்ண எல்லாம் என் வாழ்க்கையில் பண்ண ஒரே ஒரு வேலை, எனக்கு பிடிச்ச ஒரு வேலை என்ன அப்படின்னா, எப்போதுமே நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன். அதை விட்டால் வேறு எதுவுமே இல்லை.
நான் நல்லா இருக்கும் பொழுதும் கடவுளுக்கு நன்றி சொல்வேன், எனக்கு கஷ்டம் பிரச்சனை வரும்பொழுது கூட நான் கடவுளுக்கு நன்றி சொல்வேன் அப்படின்னு சொல்வார். கிறிஸ்துவர்களே, இதுதான் உண்மையான திருக்குடும்பம். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை வந்து சில நேரத்தில் அந்த பிரச்சனை தான் வந்து நம்மளுக்கு வந்து விசுவாசத்தை ஒழிக்கும். சில நேரத்தில் கடவுள் வந்து சில குடும்பத்துக்கு வந்து சில சிலுவைகள் கொடுப்பார். அந்த சிலுவை வந்து ஒரு மனிதனை வந்து என்ன சொல்றது, அந்த வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட கொண்டு போகும். ஆனால் ஒரு மனிதன் வந்து கடவுளோட விசுவாசத்தில் இருக்கும் பொழுது கடவுள் வந்து அந்த சோதிக்கும் பொழுது அந்த மனிதன் வந்து பிகம் ஸ்ட்ராங், ஒரு உறுதியாக இருந்து அந்த கீழிலிருந்து மேலே வரும் பொழுது கடவுள் அந்த மனிதனை வந்து மேலே தூக்கி வைப்பார். கிறிஸ்துவர்களே, இன்று இப்படிய நற்செய்தியை நாம் பார்க்கும் பொழுது 2 அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கிறார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். கிறிஸ்துவர்களே, இங்கே நம்ம எல்லாம் நீங்கள் வாழ்க்கோம். எதனால? கடவுளுடைய விசுவாசம் நம்மள்கிட்ட இருப்பதனால. அந்த விசுவாசம் கடவுள் வந்து அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறதுனால தான் நாம் இங்கே அமைந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 140 கோடி ஜனங்க இந்த நாட்டில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்ம வந்து கடவுளுடைய அருளிடத்தில் போகிறோம்? ஜஸ்ட் ஹார்ட்லி 3% இல்லை 5% இருக்கலாம். அப்போது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கம்மி தான் நம்ம நாட்டில். ஆனால் இந்த ஞானம் வந்து கடவுள் யார் கொடுத்துருக்காரு? உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் சொல்கிறார், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞருக்கும் அவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அப்பனா யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்கு காது இருக்குதோ அவர்கள் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள். இதுக்கு ஒரு பெரிய கிளாப் தட்டி உங்களையும் நீங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம். கிறிஸ்துவர்களே, இன்றைய நற்செய்தி வந்து ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டது. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உலகத்தில் யாருமே இந்த மாதிரி வார்த்தை சொல்லவும் முடியாது, சொல்லவும் இல்லை, நம்முடைய ஆண்டவரை தவிர. கிறிஸ்துவர்களே, ஒரு குடும்பம் வந்து எப்படி இருக்கணும், அதில் என்ன இருந்தால் நம்ம குடும்பம் வந்து ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த 10 விஷயங்கள் தியானிக்கலாம். அன்பின் இதயம். ஒரு குடும்பத்தில் வந்து அன்புன்றது வந்து ஒரு அருள் பிரசாதம். அது வந்து அந்த குடும்பத்தினுடைய அந்த குடும்பம் அப்படி சொல்லக்கூடிய அந்த வட்டத்தில் வந்து அந்த அன்பின் இதயம் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பமாக இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் பாருங்கள், சில குடும்பத்தில் வந்து அந்த அன்பே இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையே வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்காங்க அப்பா அம்மா, அந்த அப்பா அம்மா வந்து குழந்தைகள் வந்து அன்போடு வந்து அந்த பெற்றோரை பார்த்துக்கிறாங்கன்னா தான் அந்த 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 குடும்பத்துக்கு ஒரு மதிப்பு, அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு மதிப்பு. நேற்று வந்து நம்மளுடைய பாரிஷில் நிறைய பெட்ரிடன் சிக்கானங்கள்லாம் இருக்குது. அதுக்கு 11:30 ஒரு மாஸ் வச்சுருந்தோம். அந்த மாதத்தில் வந்து 60 பேர் வந்திருந்தாங்க. சில பேர் வந்து அவங்க அதாவது அவங்க அம்மா வந்து ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க, உடம்பே சரியில்லை. அதுக்காக பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிக்காதே இருக்கு. என் அம்மாவை பார்த்து, ஒருவேளை நான் மேரேஜ் ஆகி போயிட்டேன்னா என் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. பாருங்களேன், அந்த அம்மா மேலே இருக்கிற அந்த அன்புனால தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த பொண்ணு வந்து இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. இதுதான் அன்பு. அதுக்காக எல்லாரும் வந்து மேரேஜ் பண்ணிக்கூடாது அப்படின்னு இல்லை. அதாவது அவருடைய மதிப்பு, கடவுள் வந்து இந்த இதயத்தை வந்து நமக்கு தெரிவிக்கிறார். இதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு. ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு பிள்ளைகளே கிடையாது, அவங்க 2 பேர் தான் பிள்ளைகள். கணவனுக்கு மனைவி பிள்ளை, மனைவிக்கு வந்து கணவன் தான் பிள்ளை. 2 பேருக்கும் சுகர், 2 பேருக்கும் பிபி, அதெல்லாம் இருக்குது. அவங்க லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள். ஆனால் இருந்தாலும் அவர்கள் வந்து ஒருத்தர் சிக்காக இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. கிறிஸ்துவர்களே, இந்த மாதிரி குடும்பத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்க அந்த அன்பு வந்து அதை சொல்லவே முடியாது. இன்னைக்கு வந்து குடும்பத்தில் வந்து நிறைய பேருக்கு அன்பே இல்லாத அப்படியே வறட்சியாக, இட்ஸ் ட்ரைடு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் என்ன ஆகும்னா பெற்றோர்கள் தான். உங்கள் விடத்திற்கு அந்த அன்பான கடவுளுடைய விசுவாசம் இருந்தால் கடவுள் அந்த அன்பை வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அதுதான் அன்பின் குடும்பம். 2வது, கருணையின் இதயம். கிறிஸ்துவர்களே,
கடவுள்கிட்ட நம்ம போகும் பொழுது எல்லாமே அவர் எப்பொழுதுமே கருணையாக தான் இருக்கிறார். நீங்கள் பாவம் செய்ய போகும் பொழுது கடவுள்கிட்ட போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி பாவத்தை சொன்னாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஜஸ்ட்டு அந்த நேரத்தில் கடவுள் அந்த மனுஷன் அதுதான் கடவுளுடைய இதை. இப்போ எத்தனை பேர் நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும் அப்படின்ற மனப்பான்மையில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே நம்ம மன்னிக்கிறது இல்லை. ஐயோ நான் இந்த பாவம் செஞ்சுட்டேனே இது செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓகே நல்லது தான். பட் சில நேரத்தில் நம்மளே நம்ம நம்மளுடைய பாவத்தை நம்ம மன்னிக்க விருப்பப்படுறதில்லை. அப்போது என்ன அப்படின்னா கடவுளுடைய கருணை நம்மிடத்தில் இருக்கிறது நம்ம மறந்துடும். அந்த கடவுளுடைய கருணையில் இருக்கும் பொழுது மற்றவர்களை கருணையோடு நான் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னால் எப்பொழுதெல்லாம் நான் கடவுள்கிட்ட நான் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் கடவுள் என்னை கருணையை தான் பார்க்குறாங்க. கருணை என்பது இந்த மதர் தெரேசாக்கு அந்த டைட்டில் இருக்குது, கருணையின் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்க இந்த ஃபுல் ஆஃப் லவ், அந்த அந்த அன்போடு அவங்க அந்த கருணையோடு மற்றவங்களை பார்க்குறாங்க. கிறிஸ்தவர்களே, கருணையை எல்லா ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை நம்ம மற்றவங்களை கருணையோடு பார்க்கல அப்படின்னா அப்போ என்ன பிரயோஜனம்? சில நேரத்தில் மற்றவங்களை கஷ்டப்படுறது இல்லை சஃபரிங்கில் இருக்கும் பொழுது நம்ம அந்த கருணையோடு நம்ம அவங்க பார்க்கும் பொழுது நம்மளும் அவங்க லைஃப்பில் ஒரு இன்வால்வாக இருப்போம். சில நேரத்தில் நம்மளுக்கு அந்த அந்த ஞானமே இல்லை. மற்றவங்களோட கருணையாக நம்ம இருக்கணும், கிறிஸ்தவர்களாலே கருணையை உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு டைட்டில் உலகம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு நமக்குள்ள அந்த கருணை இல்லாமல் இருக்கிறோம். அமைதியின் இதயம். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் உண்மையிலே அமைதியாக இருக்கிறீங்க? குடும்பத்தில் எத்தனை வீட்டில் அமைதி இருக்கு? இது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா இந்த அமைதிக்காக தான் மனிதன் போராடுறோம். இன்னைக்கு உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் நம்ம வயிறு இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். சரி, அது ஓகே. ஆனால் அந்த குடும்பத்தில் அமைதின்றது இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் தடமாடுறாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் அமைதி என்னாலே என்னன்னு தெரியாமல் நம்ம வாழ்கிறோம். எதுக்காக நமக்கு அமைதி? நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் இருந்தால் எனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு. நான் ஒரு பதவியில் ஒரு பொருள் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அமைதி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவேன், இப்போ நிறைய கோல்டெல்லாம் நீங்கள் போட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் நிறைய பேர் சொல்லுவேன், கோயில் வரும்பொழுது நிறைய கோல்டெல்லாம் போட்டு வராங்க அப்படின்னு. ஏன்னா பக்கத்தில் உங்க கூட உட்கார்றவங்க அவங்க ஏழைப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரியமா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு என்னவா இருக்கும்? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன கடவுளை பாரு இவங்களுக்கு நல்லா கொடுத்துருக்கேன் நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழி கடவுள் மேல் போடுவாங்க. அதனால தான் கோயிலுக்கு வரும் பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஏழ்மைத்தனத்தோடு வரணும். அதுக்காக வரும் அப்படியே எல்லாம் எதுவுமே இல்லாத அப்படி இல்லை. அதாவது ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுன்னு. ஏனெனில் கடவுள் நம்ம பக்கத்தில் ஒரு கம்யூனிட்டியை நிறைய பேர் இருக்கும் பொழுது அவர்களை நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவர்கள இன்னைக்கு அமைதி இல்லாத காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அமைதி பொருட்கள் மேலே தேடி போகிறதுனால தான் நம்மளுக்கு அமைதி இல்லை. அதனால அமைதி கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்கள் விசுவாசத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த அமைதி கிடைக்கும், வேற எதுலையும் கிடைக்காது. நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பொருள் வச்சுட்டு இந்த பொருள்னால எனக்கு அமைதி கிடைக்குதா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி கிடைக்காது. ஒரு மனிதரை நான் ரொம்ப அன்பு செய்கிறேன் அதனால எனக்கு அமைதி கிடைக்குதுன்னு கூட யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மனிதன் உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. இப்போ பிள்ளைகள் அப்பா அம்மா கூட எவ்வளோ நாள் இருக்கிறாங்க? 20-25, இப்போலாம் இன்னும் கம்மியாச்சு. 14-15 இயர்ஸில் நாங்கள் பெற்றவங்க வேணாம் நாங்களே சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போது அந்த அமைதி என்றது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு 20-25-30 இயர்ஸ் தான் மேரேஜ் ஆகுது. அந்த அமைதி எவ்வளோ நாள் இருக்கும்? 5 வருஷம் 10 வருஷம். கிறிஸ்தவர்களே, அமைதிக்காக தான் மனிதன் போராட வேண்டும். இன்னைக்கு எல்லாத்துக்குமே போராட்டம் தான். ஒரு அமைதி கிடைக்கணுன்றதுக்காக இப்போ ஒரு கோர்ட்டு கேஸ் போகிறோன்னா அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கோர்ட்டு வாசல் போனோம். 10 வருஷம் 15-20 வருஷம். கிறிஸ்தவர்களே, அமைதி கடவுள் கொடுக்கக்கூடிய அமைதி. அந்த அமைதியை நம்ம பெற்றோம்னா அதுதான் அந்த என்ன சொல்றது எவர்லாஸ்டிங் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இரக்கத்தின் இதயம். கிறிஸ்தவர்களே, ஆண்டவர் எப்பொழுதுமே இரக்கத்தை தான் இருக்கிறார். அந்த இரக்கம் இல்லாமல் கடவுள் இல்லதே இல்லை. நீங்கள் பைபிள் நீங்கள் படிச்சீங்கன்னா கடவுளுடைய இரக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு அது ஒரு தேன் கூடு மாதிரி.
நீங்கள் அந்த தேனை நீங்கள் எவ்வளோ நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் நீங்கள் டேஸ்ட் பண்ணும் பொழுது மறுபடியும் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அதுதான் இரக்கம். கடவுளுடைய இரக்கம் வந்து எப்படி பொழுந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு எப்பொழுதுமே நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இந்த இரக்கத்தின் இதயம் வந்து இருக்கு. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு சேக்ரட் பாரிஷ் நீங்கள் அந்த பாரிஷ் நீங்கள் போனாலும் அந்த ஸ்டாச்சு நீங்கள் பார்த்தாலும் ஹார்ட் வந்து சென்டரில் இருக்கும். ஆக்சுவலி வந்து ஹார்ட் வந்து சென்டரில் கிடையாது, இங்கே சைடில் இருக்கும், இங்கே லெஃப்ட் சைடில் தான். ஆனால் ஜீசஸ் மட்டும் அந்த ஹார்ட் சென்டர் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் உலகத்தில் இருக்கும் அனைவருக்காகவே அந்த இதயம் வந்து அந்த அதில் அந்த இதயத்தில் இருந்த முழு ரத்தத்தையும் அது சந்திச்சார். அந்த அந்த ஹார்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று இருக்கும், அது மெடிக்கலில் இருக்கும் தெரியும், ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரில் கொஞ்சம் கொஞ்சம் மோய்ஸ்சர் மாதிரி தண்ணி இருக்கும். அதனால தான் அந்த கத்தியை அந்த ஈட்டியை வந்து இதயத்தில் குத்தும் பொழுது அந்த என்ன ரெண்டும், அந்த ரத்தமும் தண்ணீர் ரெண்டும் வந்து அப்படியே அது கீழே அந்த கொட்டுது. கிறிஸ்துவர்களே, இதுதான் இதயம். இரக்கம் இல்லாத மனிதன் வந்து மனிதனாகவே இருக்க முடியாது. எப்பொழுதுமே நம்ம மற்றவர்களுக்காக அந்த இதயத்தை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த இரக்கமுள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும். ஒருவேளை நம்மளுக்கு அந்த அந்த இரக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த கம்பேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன வாட் இஸ் த யூஸ்? ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் வந்து எப்பொழுதுமே ஒரு கம்பேஷனாக இருக்கணும். அந்த அந்த கம்பேஷன்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அது அந்த கம்பேஷனோட நம்ம வாழும் பொழுது தான் அந்த என்ன சொல்றது நமக்குள்ள கிடைக்கக்கூடிய மதிப்பு. ஒற்றுமையின் இதயம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் வந்து ஒற்றுமையா இருக்கு? இங்கே நிறைய பேர் வந்து இந்த டிவோர்ஸ் அது இதுன்னு வந்துட்டே இருக்கு. ஆர்ச்டயசிஸ்ல வந்து ஜஸ்ட் 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துல இருக்கிற மேரேஜ் பண்ணிக்கிறவங்களாம் வந்து டிவோர்ஸ் வராங்க. காரணம் என்னன்னா, அவர் ஏன் அந்த பிரிவினைக்கு வராங்கன்னா, அவர்களுக்கு வந்து அந்த ஒற்றுமைன்றது இல்லை. திருமணம் அப்படின்னு சொன்னாலே ஒற்றுமை தான். கணவன் மனைவி அவர்கள் இருவர் இல்லை, ஒருவர் தான். இது ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கார். அப்போ ரெண்டு உடல்கள் வந்து ஒன்னா சேரும் பொழுது அந்த ஒற்றுமையை கடவுளாக இணைக்கும் பொழுது தான் அந்த ஒற்றுமை அந்த ஆசீர்வாதம் இதயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கின்றது. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து ஒற்றுமைக்காக நம்மளுக்குள்ளவே எவ்வளோ டிஃப்ரென்சஸ். கிறிஸ்டியன்ஸுக்காக வந்து வாரம் வந்து நம்மளுக்கு திருவள்ளி இருக்கு, பசங்க கடவுள் கொடுக்குறாரு, பைபிள் படிக்கிறது எவ்வளோ நாலேஜ் விஸ்டம் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம ஒற்றுமையாகவே இல்லை. நம்மளுக்குள்ள எவ்வளோ பிரிவினைகள் அந்த லாங்குவேஜில் இருக்கலாம், கேஸ்டிசமில் இருக்கலாம், ரிச் அண்ட் பவர் இருக்கலாம். கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவர்கள் சொன்னாலே அது ஒற்றுமை தான். அதனால்தான் பிதா சுதன் பரிசுத்த ஆவி, ஆமென், அவர் மூவரும் ஒரே கடவுள். இந்த கடவுளை வணங்கக்கூடிய நாம் ஒற்றுமையா இல்லை. கணவன் மனைவி பிள்ளைகள் இது ஒற்றுமை. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, பிரிவினை, ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸில். எங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து இது 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 வந்து ஈக்குவலாக நம்ம இந்த மாதிரி ஷேர் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கா? இன்னைக்கு வந்து குடும்பத்திலேயே நிறைய பேர் அந்த ஒற்றுமை இல்லாதனால கோர்ட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. கிறிஸ்து நண்பர்களே, ஒற்றுமைன்றது வந்து ஒரு கடவுளுடைய அருள் பிரசாதம். அந்த ஒற்றுமை எங்கே நம்ம விருப்பப்படுறோமோ அந்த ஒற்றுமை கடவுள் கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்காகவும் திருச்சபைக்காகவும் நீங்கள் ஒற்றுமைக்காக நீங்கள் கடவுளுக்கு ஜெபிக்கும் பொழுது கடவுள் அந்த ஆசீர்வாதம் அந்த ஒற்றுமை தருவார். பிறருக்கான இதயம். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து பிறரை நம்ம சிந்திக்கிறோம்? என்னை பற்றி சிந்திக்கிறதுக்கு என் டைம் இல்லை, எங்க நான் மற்றவங்களை சிந்திக்கிறது இல்லையா? கிறிஸ்துவர்களே, எனக்கு மதர் தெரேசாவுடைய ஸ்டோரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. அது வந்து 100 முறை 1000 முறை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். பாருங்க, அவங்க வந்து யாரோ ஒரு குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு போறாங்க. அந்த குடும்பம் வந்து ஏற்கனவே அவங்க வீட்டில் 4-5 பசங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தெரியும். மதர் தெரேசா அந்த அந்த கொஞ்சம் ரேஷன்லாம் கொண்டு போகும் பொழுது அந்த அம்மா அவங்ககிட்ட வாங்கிட்டு அது கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் ஷேர் பண்ணுறாங்க. மதர் தெரேசா வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னம்மா எங்கே போனாங்க இதை வச்சுட்டு? இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட பாருங்க, அவங்களே சாப்பாடு இல்லாத சின்ன பசங்க தான் இருக்காங்க. பாருங்களேன், எத்தனை பேர் நம்ம வீட்டில் வந்து பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களும் கஷ்டமாக இருக்குது, நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கும் அந்த நீடு இருக்குன்னு எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம். அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. 10 வருஷம் ஆகிட்டு மாடியில் தான் போய் பார்த்துருக்காங்க. அது ரொம்ப ஃப்ளட் ஆனப்போ, யார் நீங்கள்? யார் இந்த ஃப்ளாட்டில் இருக்காரு, அது பக்கத்தில் நானே இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியல பக்கத்தில் யார் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பிறருக்காக வாழணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு இல்லை. ஆனால் ஒன்று
ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் நீங்கள் கொடுக்குற காணிக்கையெல்லாம் இருக்குல்ல, இது வந்து பிஷப் ஹவுஸ்லேருந்து ஹோலி ஃபாதர்ஸ் போகுதில்ல, அந்த போகும்பொழுது இந்த காணிக்கைகள் வந்து உலகத்தில் இருக்க எல்லாம் எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கே வந்து அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க. அதனால தான் திருச்சபையில் வந்து அந்த காணிக்கைன்றது வந்து ஒரு ரொம்ப விசேஷமானது. அந்த ஒரு காணிக்கை மூலியமாக தான் நம்மளுக்கு தெரியாத ஒரு பர்சனுக்கு வந்து அது போய் ஹெல்ப் ஆகும். அது மெடிசனாக இருக்கலாம், அது எஜுகேஷனாக இருக்கலாம், அது சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று. இந்த மாதிரி கடவுள் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காரு. பிறருக்காக நம்ம வாழும் பொழுது அதோடைய வரப்பிரசாதம் இருக்குல்ல, அது ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்கள் வேறு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாப்பாடு இல்லாத இருந்தால் கூட நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் அந்த உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களே, அதில் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து சொல்லவே முடியாது. மேய்ப்பின் இதயம், அதாவது இந்த ஹார்ட் ஆஃப் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்துவங்களே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஷெப்பர்ட் அப்படின்னு சொன்னால் வெறும் குரு பிஷப் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, ஒரு கிறிஸ்துவுக்கு நாம் அனைவருமே ஒரு ஷெப்பர்ட் தான். அதாவது மேய்ப்பெண், ஒரு தந்தையோ தாயோ அந்த குடும்பத்தை நடத்துபவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு என்ன அப்படின்னா, அவருக்கு சார்ந்தவர்கள் அனைவரையுமே நாம் பாதுகாக்க வேண்டும், அவரை வழி நடத்த வேண்டும், அவர் சரியான விதத்தில் அவன் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய மனிதர்களை மாற வேண்டும். ஆகையினால்தான் இந்த ஒரு இதயம் நமக்கு தேவை, அந்த ஹார்ட் ஆஃப் ஷெப்பர்ட். நம்ம வந்து எப்பொழுதுமே இப்போ சில பேர் வந்து சில பாரிஷ் கவுன்சில் மெம்பர்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து அந்த மீட்டிங் வருவாங்க போயிடுவாங்க, அந்த பொறுப்பை மட்டும் அவங்க செய்வாங்க. அப்படி இல்லை, ஒரு மனிதனாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு என்ன அப்படின்னா, அனைவருக்காகவும் நான் உழைக்க வேண்டும் மற்றும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். அந்த லீடர்ஷிப் என்ன அப்படின்னா, எல்லாமே நான் போய் முன்னே நிற்கிறது, நான் போய் சில நேரத்தில் பார்ப்போம் ரீடிங் படிக்கிறதோ இல்லை பாட்டு பாடுறதோ இல்லை வேற ஏதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்குவாங்க. அது ஷெப்பர்ட்னஸ் இல்லை. அது வந்து நம்ம பின்னால் நின்று மற்றவங்களே கொடுத்து அவங்களை முன்னே கொண்டு வைக்கிறோமே, அதுதான் லீடர்ஷிப். இந்த மாதிரி ஒரு மேய்ப்பரின் இதயம் நமக்கு தேவை. உண்மை மற்றும் நீதி கொண்ட இதயம். கிறிஸ்துவனுடைய இன்னைக்கு எத்தனை முறை வந்து நம்ம வந்து உண்மை பேசுகிறோம். உண்மை பேசுறது மட்டும் இல்லை, உண்மையை சர்ச் பண்ணுறோமா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து கத்தோலிக்க திருச்சபை விட்டு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உண்மை தெரியாமல் வந்து திருச்சபை விட்டு போகிறது. அதாவது உலகத்தில் நம்ம வாழும் பொழுது உண்மையை தேடிக்கொண்டு போகணும், நம்மளை சர்ச் பண்ணணும் உண்மை எது அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிவியில் பார்க்குறதும் இந்த வாட்ஸ்அப்பில் வருது, அதுதான் உண்மை நினச்சிக்கிறாங்க. கிறிஸ்துவர்களே, கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் உண்மையான திருச்சபை. இந்த திருச்சபை மட்டும்தான் உங்களுக்கு உண்மையும் உண்மை வழிகாட்டியாக இருக்கும். நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்களா திருச்சபை வந்து தவறான வழியை காட்டிருக்கிறது, இல்லை ஏதாவது தப்பாக ஏதாவது சொல்கிறது? எந்த குரூப்களும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து உண்மையை பேசுவது. அது மட்டும் இல்லை, உண்மை மட்டும் கிடையாது, நீதிமானவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நீதி கொண்ட இதயம். நம்ம எப்பொழுதுமே நியாயமாக இருக்கும். என் அண்ணன், என் தங்கச்சி, என் ஃபேமிலி, அவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன், அதனால் நான் அவங்களுக்காக நிற்கிறேன், அப்படி கிடையாது. அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அனுப்புவோம், தவறுனா தவறு தான், சரினா சரிதான். இந்த ஞானம் வந்து நமக்கு இருக்கணும். இந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து உண்மையை தேடி போனால்தான் உங்களுக்கு வந்து அந்த நீதி கிடைக்கும். உண்மையை தேடாமல் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கே வந்து உண்மை பேசுகிறாங்க, நீதி எங்கே கிடைக்குமா? கோர்ட்டில் போனால் கூட நம்மளுக்கு நீதி கிடைக்கிறது. அதுக்கு 10, 20, 30 வருஷம் வாங்க வேண்டியதாக இருக்கு. கிறிஸ்துவனுடைய கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வதிச்சிருக்க ஒரு உண்மை என்னன்னா, கடவுள் தான் உண்மை, ஆண்டவர் இயேசு தான் உண்மை, அவர் தான் நீதிமானவர். அவரை தவிர இந்த உலகத்தில் வேறு யாருமே வந்து உண்மையை பேசுறது கிடையாது, நீதி கொடுத்தது கிடையாது. அவருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் வந்து எப்பொழுதுமே உண்மை பேசுபவர்களாகவும் நீதிமானவர்களாக வாழ வேண்டும். குணமளிக்கும் இதயம். கிறிஸ்துவர்களே, நேற்று கூட நான் ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னே நான் பிஷப் ஹவுஸில் இருக்கும் பொழுது ஒரு பெரியவர், அவங்க ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவருடைய ஃப்ரெண்டு என்கிட்ட கூப்பிட்டு வந்தார், சும்மா கேஷுவலாக பேசுறதுக்காக. அப்போது அவர் ஷேர் பண்ணுறது அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு. அவர் வந்து ஜஸ்ட் அந்த 2 வருஷத்துக்கு முன்னே 3 மாதத்துக்கு முன்னே அவங்க பையன் இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னே அவங்க பொண்ணு இறந்துச்சு. 1.5 வருஷத்துக்கு முன்னே அவங்க மனைவி இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், மனைவி இறந்துட்டாங்க, 2 பிள்ளைகள் இறந்துட்டாங்க. அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ நான் அவரை கேட்குறேன், நீங்கள் எப்படிங்க இந்த மாதிரி இவ்வளோ சஃபரிங்லேருந்து எப்படி நீங்கள் இந்த வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன், யாருன்னா பேசுவாங்களா, யாருன்னா எனக்கு ஆறுதல் கொடுப்பாங்களா அப்படின்னு நான் வெயிட் பண்ணிருந்தேன். அந்த சமயத்தில் அவர் கூட வந்தால நண்பர், அவருக்கு இந்த விஷயம் தெரியல, தெரிஞ்ச பிறகு அவர் வந்து
அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு அவர் பார்த்த உடனே அவர் கை பிடிச்சி 20 நிமிஷம் கை விட்டு பிடிச்சிருக்காங்க. நண்பர்களே, ஒரு ஹீலிங் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு குணமளிக்க கரங்கள், அதாவது கடவுள் நம்மளோட அனைவரையும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. நீங்கள் யார் மேலாவது நீங்கள் கை வச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் போகும். இப்போ நீங்கள் திருப்பலிக்கு வந்திருக்கீங்க, திருப்பலி முடிஞ்ச பிறகு கம்யூனியன் வாங்குறீங்க இல்லையா? அந்த நற்கருணை வாழ்ந்த பிறகு 20 நிமிஷம் கடவுள் உங்கள் இடத்துல இருப்பார், உங்கள் இதயத்தில், உங்கள் பாடியில் இருப்பார். நீங்கள் யாரை நீங்கள் பிளெஸ் பண்ணாலும் அந்த பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு மாறும். உங்கள்கிட்ட இருக்கிற சமாதானம் அவங்களுக்கு போகும், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகும். உங்கள்கிட்ட குறைச்சிட்டு அவங்களுக்கு போகும் அப்படி இல்லை. நீங்கள் யாரை நீங்கள் பிளெஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இன்னும் நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். அதுபோல் குணமளிக்கும் இதயம் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும், மற்றவங்களுக்கு கைட் பண்ணணும். சில நேரத்தில் ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப், உங்கள் ஒய்ஃப் நல்ல ஒரு நாலேஜபிள் இருக்கிறவங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம். நல்லா குக் பண்ணுறாங்களா அவங்க சொல்லுங்க, நல்லா குக் பண்ணணும், நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்க, இன்னும் அவங்க நல்லா பெட்டராக செய்வாங்க. அதுபோல் குடும்பத்தில் இருக்கிற ஒருவரையும் நம்ம அந்த ஹீலிங் டச் இருக்கணும், குணமளிக்கிற அந்த மனப்பான்மை இருக்கணும். நம்ம வெறும் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் அந்த நீட் இருக்குது, யாருன்னா சஃபரிங்காக இருக்கலாம், சிக்காக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், எமோஷனலாக ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஒரு சும்மா ஒரு கை பிடிச்சிட்டு அவங்க டோன்ட் வரி வி ஆர் தேர் வித் யூ அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்றும் இன்று குடும்பத்தின் இதயம் கிறிஸ்தவர்களே, குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே இன்னைக்கு நிறைய என்ன சொல்றது சூழ்ச்சிகள் நடந்ததே கொண்டு இருக்கு. ஒரு குடும்பத்தில் நல்லா இருந்தாங்கன்னா போதும், மற்ற குடும்பம் பிடிக்கிறதில்ல. அந்த மாதிரி நிறைய சூழ்ச்சிகள் நடக்குது. அதனால் தான் உங்கள் குடும்பம் கடவுளுடைய இதயத்தோடு நீங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் இருக்க இதயமே எப்போதுமே ஒற்றுமையாக. இன்னைக்கு இருக்க குடும்பம் நிறைய பிரிவினை தான், பிரச்சனை தான் இருக்க தவிர அந்த குடும்பத்தில் அந்த ஒற்றுமைன்றது இல்லை. அதனால இன்று இந்த குடும்பத்தில் நல்ல ஒரு குடும்பமாக மாறக்கூடிய ஆசீர்வாதமும் மற்றும் இயேசுவின் இதயத்தை சுமந்து செல்லுகிற மக்களாக நாம் மாற வேண்டும். திருவள்ளிக்கு வரும் பொழுது கடவுளுடைய இதயத்தை நம்ம கொண்டு நம்ம அந்த என்ன சொல்றது சுமந்து நம்ம செல்லும் பொழுது கடவுள் நம்மோடு இருப்பார், நாமும் அவரோடு இருப்போம். நம்ம போகிற இடத்துல எல்லா இதயங்களையும் பார்ப்பீங்க. நீங்கள் இப்போ மாஸ் முடிச்சுட்டு பிறகு இந்த ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. இதில் எல்லாம் இந்த 10 இதயம் இங்கே இருக்கு. அன்பின் இதயம், கருணையின் இதயம், அமைதியின் இதயம், இரக்கத்தின் இதயம், ஒற்றுமையின் இதயம், பிறருக்கான இதயம், மீட்பரின் இதயம், உண்மை மற்றும் நீதி கொண்ட இதயம், குணமளிக்கும் இதயம், குடும்பத்தின் இதயம். இந்த 10 வரப்பிரசாதங்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மோட்சத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா மோட்சமும் இல்லை. அதனால இந்த ஃபீஸ்டில் அனைவருக்கும் நான் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு இந்த இதயங்கள் கடவுள் கொடுத்து இந்த இதயத்தோடு நம்ம வாழக்கூடிய நானும் கடவுள் கொடுக்கும்படி கடவுள் ஜெபிப்போம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் திருமகன் மகனானார். மன்னி மகிழம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைக்கிறேன்.
இருக்கின்றோம். நம் வேண்டுதல்களை தயவாக கேட்டு நமக்கு அருள ஆண்டவர்கள் ஜெபிப்போம். உங்கள் பதில் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறை அரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசையை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவர்களில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இருதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய வரத்துக்காக கடவுள் சிறப்பாக ஜெபிப்போம். இருக்கும் இறைவா, உம்மை மன்றாடும் திருச்சபின் ஜெபங்கள் உமது உகந்தவராயத்தை செய்தருளும். எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை மட்டுமே முன்னிட்டு நாங்கள் கேட்பதை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகள் அனைவரும் திருப்பலி எல்லாரும் தந்தையாக எனக்கு ஏற்றதவா ஜெபியுங்கள். பேரிக்க தந்தையன் வானும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்குரிய அன்பினை நோக்கி அருளும். நாங்கள் கொடுக்கும் காணிக்கையுமால் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எங்கள்
பாவங்களுக்கு பரிகாரம் அமைவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்தேற்பது சிறப்பாக எங்கள் பாஸ்கவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். வியப்பு கூறிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். கொத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து தம் ரத்தமும் தண்ணீர் வளர்ந்து ஓடின. இதிலிருந்து திருச்சபையின் அச்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பறிந்திருந்த இதயத்திடம் அனைவரும் இருக்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே தூதராவினே சொல்வோர் ஆட்சிமறை மற்றும் ஆளானிகள் சேனைகளோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுமாறாக. அவர் பாடுபட உள்ளம் பிடித்து நம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை விட்டு நம் சீரில் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அவனுமே இருந்து இறங்கிய பின் கிண்ணத்தில் எடுத்து மீண்டும் மூக்க நன்றி கூறி நம் சீரில் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
மறைபொருள் ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது மரணத்தை அறிவிக்கின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம். நினைப்போம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்போது மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தங்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாக கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை எனக்கு வந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநங்கையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிரோக்குடன் உயிர் ஒழுங்கு எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு முத்திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயிரம் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரிடமும் அங்கு இளைவாழ்வு போகணும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரணோடு மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரை கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிக்க நாம் பயிற்சி பெற்று நாம் கணித சொல்லுவோம். காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொழுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செம்மறியில் உலகின் பாவங்களை போக்குவவர், செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். சில நேரத்தில் உங்களுக்கு பாருங்க, அந்த எங்கே கொடை வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் நிற்கவங்க வரும் பொழுது ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி போகிறோம். ஓகேங்களா? அந்த இடத்துல எங்கெங்கே கொடை வைக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போகிறவங்களை ஃபாஸ்ட்டில் கொண்டு போகணும். I request the sisters to come a little early to distribute the communion. First, lastல கொண்டு போங்க.
போல நிலைக்கும்
கிறிஸ்துவின் சகோதரர்களே, இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசு திருவிழாவுடைய விழாவுடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதுமே அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் மற்றும் கடவுளுடைய இதயம் உங்கள் குடும்பத்தில் எல்லோரிடத்தில் இருக்குமோ. நீங்கள் அனைவருமே கடவுளுடைய இதயத்தை செல்லக்கூடிய மனிதர்களாக மாற வேண்டும் என்று எங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும்படி ஜெபிக்கின்றோம். Once again, all of you, happy feast of Sacred Heart of Church. இன்று இதான பிறகு தமிழில் திருப்பலி இருக்கும். அதான பிறகு ஆங்கிலத்திலும் 9:45 10 மணிக்கு ஆங்கிலத்திலும் 11 மணிக்கு ஆங்கிலத்தின் திருப்பலி இருக்கும். 12:15 தமிழிலும் 2 மணிக்கு கன்னடத்திலும் 3 மணிக்கு மலையாளத்திலும் 4 மணிக்கு 3 லாங்குவேஜ் மாஸ் இருக்கும் மற்றும் 5:30 மணிக்கு ப்ரொசஷன் இருக்கும். அதை சேர்ந்து ப்ரொசஷன் வரும் பொழுது குடங்கள் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் முடிஞ்சால் இந்த ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு வாங்கின பிள்ளைகள் வந்து ப்ரொசஷனில் வரலாம். மழை இருந்துச்சுன்னா வர வேண்டாம். இந்த ப்ரொசஷன் வரும் பொழுது தயவு செய்து அனைவரும் ஒரு பயபக்தியோடு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து கேத்தட்ரல் ஹை ஸ்கூல் மற்றும் ஸ்கூலில் நீங்கள் பார்க் பண்ணலாம். கிறிஸ்துவனுடைய அவருடைய பங்கில் இந்த விழாவுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர்லாம் சொன்ன டைம் இல்லை. இந்த திருச்சபைக்காக வேலை செய்த அனைவருக்கும் என்னோட மனமான நன்றி. என்னோட ஃபயர் மெம்பர்ஸ்க்கும் நன்றி. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த நல்கள் சார்ந்த புனித பாஸ்டர் பற்றி இறை செய்வதாக இவ்வாறு நாங்களும் திருமகனும் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரத்தில் அவரை காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிவாக தலைவணங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருவிழி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. Have a wonderful day. Happy feast to you all. தயவுசெய்து இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த கூட்டம் கல்விட்டு பிறகு நீங்க வந்து உட்காந்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.
நீங்க பின்னால போறீங்க இல்லாட்டி அந்த பக்கம் அங்க போறீங்க அந்த பக்கம் அங்க போய் அங்க அந்த பக்கம் போய் அவருக்கு தெரியாம உட்காந்துக்கோ அங்க உட்காந்துக்கோ அப்ப பேசுறது ரொம்ப நன்றி